ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் கூட இஸ்ரவேல் தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபமே ஜெயத்துல ஒவ்வொரு தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிப்பது போல இன்றைய நாளில் இஸ்ரவேல் தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் அங்கு வாழ்கின்ற ஜனங்களின் பாதுகாப்பிற்காகவும் அதிபரின் பாதுகாப்பிற்காகவும் ஜெபிக்க போகிறோம். ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் அந்த நாடு ஒரு ஆசீர்வாதமான நாடாக இருக்கிறது, ஒரு பலன் நிறைந்த நாடாக இருக்கிறது. அநேக தேசங்கள் இஸ்ரவேல் மேல் யுத்தம் செய்தாலும் அந்த தேசம் ஒரு பாதுகாப்பான தேசமாக இருப்பதற்கு காரணம் கர்த்தர் அந்த தேசத்தை மிகவும் நேசிப்பதுதான் காரணம். கர்த்தர் நேசிக்கின்ற தேசத்தின் பாதுகாப்பிற்காக நாம் இந்த நாளில் ஜெபிப்போம். ஏசப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்தின் பாதுகாப்பிற்காக முதலாவது திறப்பில வருகிறோம் ஆண்டவரே. ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் அநேக நாடுகளின் கண்கள் அந்த தேசத்தின் மீது இருக்கிறதப்பா ஆண்டவரே. எத்தனையோ யுத்தங்களை பார்த்த தேசம் அதுப்பா, எத்தனையோ பயங்கரமான காரியங்களை பார்த்த தேசம் அது ஆண்டவரே. இன்னும் அந்த தேசம் நிலை நிற்கிறது என்றால் உங்க இரக்கம் அந்த தேசத்தின் மீது இருப்பதுதான் அப்பா காரணம். அந்த இஸ்ரவேல் மேல் பிரியமா இருங்க ஆண்டவர். அந்த இஸ்ரவேல் தேசம் மீது நீங்க பிரியமா இருங்கப்பா. அந்த இஸ்ரவேல் தேசம் மீது இரக்கமா இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க அந்த இஸ்ரவேலின் தேசத்தின் மீது இரக்கமா இல்லாவிட்டால் யாருப்பா இரக்கமா இருக்க முடியும்? அந்த இஸ்ரவேல் தேசத்தின் பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம். ஒரு இராணுவத்தினர் கொடுக்க முடியாத பாதுகாப்பு, ஒரு தரைப்படை, ஒரு விமானப்படை, ஒரு கப்பல் படை, அங்க இருக்கிற ஆயுதங்கள் கொடுக்க முடியாத பாதுகாப்பை அந்த இஸ்ரவேல் தேசத்தின் மீது என் கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. இராணுவத்தையோ ஆயுதங்களையும் நம்பி இல்லப்பா, அந்த இஸ்ரவேல் தேசம் கர்த்தரை நம்பி இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் மீது பாதுகாப்பு உண்டாகிவிட்டதற்காக நன்றி. அந்த அதிபர் மீது பாதுகாப்பு உண்டாகிவிட்டதற்காக நன்றி. அங்க உள்ள அரசியல் தலைவர்கள் மீது பாதுகாப்பு உண்டாகிவிட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு தேசத்தின் மீது பாதுகாப்பை கொடுப்பவர் இஸ்ரவேல் தேசத்தின் மீது பாதுகாப்பை கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அங்க உள்ள அதிபர், அங்க ஆளுகின்ற அதிபர் நல்ல திட்டங்களை இஸ்ரவேலுக்கு கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவிசேஷத்திற்கு எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. சுவிசேஷத்தை ஏந்தி செல்கிறவர்கள் மீது தடை இருக்கக்கூடாது. ஆலயங்கள் மீது எந்த ஒரு தடைகளான உத்தரவு வந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவை பற்றிய அறிகின்ற அறிவு ஒவ்வொரு இடங்களிலும் பிரசங்கமாக ஒலிப்பதற்காக நன்றி. தேவனுடைய சத்தங்களும் பாடல்களும் ஒலிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் தான் அந்த தேசத்தை ஆளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க மனம் இறங்குங்க. எந்த ஒரு வியாதியோ இயற்கை நிமித்தம் வருகின்ற எந்த ஒரு அழிவும் இஸ்ரவேல் ஜனங்களை பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவர். எந்த ஒரு தேசமும் இஸ்ரவேல் மேல் யுத்தத்தை தொடரக்கூடாது ஆண்டவர். நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இஸ்ரவேலை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கொள்ளை நோய்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அங்கு உள்ள தொழில் வளங்களை ஆசீர்வதிங்க. சபைகளில் ஆத்துமாக்கள் நிரப்பப்படட்டும். இருக்கின்ற மருத்துவமனையில் சுகவீனமாக படுத்து கிடக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைவார்களாக. பிற தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் தேசத்தில் வாழ்கிற ஒவ்வொருவர் மேலும் பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த பாதுகாப்பின் வலயத்திற்குள் அந்த இஸ்ரவேல் தேசம் வருவதற்காக நன்றி. இஸ்ரவேல் தேசம் இராணுவ கோட்டைகளை ஆண்டவரை சூழ்ந்திருக்காம உங்க இரத்த கோட்டையின் பாதுகாப்பிற்குள்ள தங்கி இருப்பதற்காக நன்றி. உங்க அக்கினியின் கோட்டைகளை தங்கி இருப்பதற்காக நன்றி. அங்க உள்ள அதிபர் எந்த ஒரு சின்ன சட்டமோ பெரிய சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்தில் இருந்துவிட்டு அந்த சட்டங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்காக நன்றிப்பா. அந்த தேசத்தின் மீது மனம் இறங்குங்க. அந்த தேசத்தின் மீது உங்க தயவு இருப்பதற்காக நன்றி. அந்த தேசத்தில் என்னென்ன நன்மையின் காரியங்கள் தடையாக இருக்கிறது எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நீக்கி போடுவீராக. நன்மையின் தடைகளை கொண்டு வருகின்ற எல்லா பிசாசின் தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தினால் விலகி போகட்டும் ஆண்டவர். மனுஷங்க தந்திரங்கள் விலகி போகட்டும் ஆண்டவர். நன்மையின் காரியங்கள் ஊற்றெடுத்து அந்த தேசத்திற்குள்ள பாய்வதற்காக நன்றி. அந்த தேசத்தில் இருந்து நன்மையின் ஊற்று பாய்ந்தெடுத்து வலிந்து பிற தேசங்கள் அந்த நன்மையை அனுபவிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்ப. அங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களை ஒப்பு கொடுக்கிறோம், பெரியவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. வறட்சிகளின் பகுதிகளில் ஒரு நன்மையின் ஆசீர்வாத மலைகள் பொழிவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இஸ்ரவேல்ல இருக்கிற நன்மையின் தடைகளை நீக்கி போடுங்க. பாவமான காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நீங்க போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனதார இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிங்க. உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இராணுவத்தினரை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அரசியல் தலைவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அதிபரை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அதிபர் குடும்பத்தினரை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லாரையும் பாதுகாத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. தேசம் ஆசீர்வாதமாக மாறிவிட்டதற்காக நன்றி. யுத்தங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.